வடக்கில் வந்துப்பா பிரம்மா வந்து ஆரியவர்தத்தை வந்து உருவாக்குறாரு அப்படின்றத பார்த்தோம். அப்படி இருக்கும்போது கம்சனும் வந்து அந்த கூட்டணியில் இருக்கார். இப்போ கம்சன் வந்து ஏற்கனவே வந்து கண்ணனை வந்து குழந்தையில பிரசவத்தில் இருக்கும்பொழுதே கொல்லணும்னு நினச்சவர். இப்போ அவருக்கு வந்து கண்ணன் எங்கே இருக்கார், ஏதோ தெற்கில் எங்கேயோ இருக்கார் அப்படின்றது வந்து தெரிய வருது. அது தெரிஞ்சுக்கிட்ட கம்சன் வந்து தெற்கில் நோக்கி போகிறாரா, கண்ணனை கண்டுபிடிக்கிறாரா அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, இது வந்து இந்த கண்ணனால் வந்து ஃப்யூச்சரில் பெரிய ஆபத்து வரும் அப்படின்றத கணிச்சு சொன்னவரே பிரம்மா தான் கம்சனுக்கு. கம்சன் வந்து சூரசேனனுடைய பையன். சூரசேனனுக்கு ஒரு பொண்ணு, அது தேவகி. சூரசேனன் வந்து சிவபக்தன். இந்த சவுத்தில் சூரபத்மன் ஒருத்தந்தான் இல்லையா, ஆமாம், அவனும் சூரசேனனும் அண்ணதம்பி தான். ஒரு காலகட்டத்தில் அவன் சவுத்துலேயே நின்று போயிட்டான், இவன் நார்த்துக்கு வரான். சிவசேனன் இங்கே வந்து சிவபக்தனாக இருக்கான். சிவன் வந்து நார்த்தை விட்டு சவுத்துக்கு வரார் இல்லையா. இந்த மனைவி தஞ்சாவூரில் வந்து உங்கள் பார்வதி இறந்து போகிறாங்க இல்லையா யாகத்தில். அதனால் இங்கே வந்துட்ட பிறகு அதெல்லாம் அங்கே உடச்சிடுறாரு. மதுரை வந்து சூரசேனன்கிட்ட கொடுத்துட்றாரு, பீகாரை வந்து ஜனகர்கிட்ட கொடுத்துட்றாரு, தசரதன் வந்து இவர் உத்தரப்பிரதேசம், இப்படி எல்லாருக்கிட்டையும் ஆளுக்கு ஒரு பகுதியை கொடுத்துட்டு இவர் சிவன் இங்கே வந்ததுனால அவங்களாம் சிவபக்தராக இருக்காங்க. இப்போ சூரசேனன் குஜராத்தில், குஜராத் ஆமாம், குஜராத், மதுரா குஜராத், அதில் எல்லா பகுதியிலும் இருக்கார். ஆனாலும் கூட இந்த சிவபக்தர்களை எல்லாரையும் வந்து தாம்பாக்கம் திருப்புற வேலையை தான் இப்போ பிரம்மப்பா பண்ணுறார். நான் ஆரியவர்த்தன்னு ஒன்று உருவாக்குனேன், எங்கிட்ட தானே நீ பிடுங்கினேன், இப்போ உங்கள்கிட்ட இருந்து நான் பிடுங்குறேன். அந்த கூட்டணியிலேருந்து உடைக்கிறாரு. இந்த கூட்டணியில் உடைச்சி எல்லாரையும் கூட்டு வரார். இந்த திமுக ஏடிமுக மாறி போவாங்களா ஆளுங்க, அந்த மாதிரி உடைக்கிறாரு. ஏன்னா இனிமேல் சவுத்துலேருந்து நார்த்துக்கு சிவன் வரமாட்டார், அதனால் அதை பூரா நம்ம பக்கம் மாற்றி திருப்பலான்னு தான் அந்த பக்கம் போயிட்டார். அப்படி பண்ணும்போது கம்சன் வந்து முழுக்க வந்து சூரபதுமன் சிவபக்தன், ஆனால் கம்சன் அப்படியே பிரம்மாவுக்கு வேண்டியாலாக மாறிடுறான். அந்த கம்சனுக்கு யாருடைய பசங்க கொடுத்தோன்னா விநாயகருடைய பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, விநாயகருடைய பெண்கள் ரெண்டுமே கம்சன் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். முதல் மனைவின்னு சொல்லிங்களே அந்த அங்கே அம்பா, அது அதான் முதல் மனைவியினுடைய பசங்க தான் நினைக்கிறேன். முதல் மனைவி சொன்னல இங்கே இந்த கன்னியாகுமரியில் பிறந்தது சூரபதுமனுடைய, அதில் வந்த பசங்க 2 பேரை வந்து அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. மகாபாரதத்தில் வந்து அவங்களுக்கு பேர் என்னன்னாக்கா ஜராசந்தனுடைய 2 பெண்களை தான் வந்து இவர் கொடுக்குறாங்க. யார்? கம்சனுக்கு. ஜராசந்தன்றவருக்கு வேறு யாரும் இல்லை, விநாயகர். சாரா வந்து சாரா சந்தன், சாரான்றது இவங்க, சாரான்றது மீனாட்சி, சந்தன்னா சிவன், சாரா சந்தன். அப்போ அவங்க 2 பசங்க தான். இது மகாபாரதத்தில் 2 பொண்ணுங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. 2 பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறான். யார்? கம்சன். அப்படி நேரடியாக வந்து கிட்டத்தட்ட பிரம்மாவுக்கு நெருக்கமானவன். விநாயகருடைய மருமகன், சராசந்தனுடைய மருமகன். அப்படின்னும் போது அவனுக்கு அந்த பக்கம் குஜராத்து, அந்த பக்கம் இருக்கிற மதுரா, அந்த மேற்கு பகுதி பூரா கண்ட்ரோலில் இருக்குது. அவன் என்னென்னா தேவகி சகோதரி, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை, கையிலே வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த தேவகியினுடைய கணவன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவர் வசுதேவர். இந்த வசுதேவர் சிவனுக்கு பங்காளி. அதனால் இந்த பிரம்மாவுக்கு எப்பயுமே ஒரு கண்ணு என்னன்னா, தேவகிக்கு ஓகே,
ஆனால் வசுதேவர் வந்து என்ன பண்ணுவான்னா சிவனுடைய பங்காளின்றதுனால அவனுக்கு பிறக்கிற பசங்க என்றைக்கு இருந்தாலும் அவனுக்கு அகெயின்ஸ்டாக தான் வரும், அகேன்ஸ்டாக வருவாங்க அப்படின்னு கம்சன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிறக்கிற குழந்தைங்கள அது ஒரு குறிப்பாக ஏதோ ஜோசியம் பார்த்து 8வது குழந்தை உன் உயிருக்கே ஆபத்தாக வருவான் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டாங்க. இப்போ சிறையில் வந்து பிறக்கிற குழந்தை 8வது குழந்தை எதுன்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த 8வது குழந்தை வந்து உண்மையிலேயே ஒரு கண்ணன் பிறக்கிறாரு. கண்ணன் பிறந்தா அவங்க கொண்டுடுவாங்கன்னு தெரியும். இப்போ சிறையில் வச்சுட்டாங்க. யாரை? தேவயானியும் அவங்க வாசுதேவரையும் சிறையில் உள்ள வச்சுட்டாங்க. ஏன்னா இவங்களை வந்து அந்த குழந்தைய ஏதோ பெற்றுக்கிட்டு வேறு எங்கேயாவது தள்ளிட்ட போகிறாங்கன்ட்டு குழந்தைய கேப்சர் பண்ணுன்றதுக்காக சிறையில் வச்சுட்டான். இந்த 8வது குழந்தை பிறக்கும்போது அவன் ஆள் போட்டு தான் எல்லாம் பண்ணான். ஆனால் இவங்க புத்திசாலித்தனமாக அந்த 8வது குழந்தைய வேற ஒரு இடத்துக்கு கடத்திட்டு அங்கே ஒரு பெண் குழந்தை மாயான்னு ஒருத்தர் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாங்க. இது பெண் குழந்தை தானே, இது என்ன பண்ண போகுதுன்னு விட்டாங்க. ஆனால் வெளியில் வந்த பிறகு ஒரு செய்தி தெரியுது, இந்த மாதிரி ஆண் குழந்தையை கடத்திட்டாங்க. அது வந்து மதுரா சுற்றி இருக்குது எங்கேயோ. உடனே கண்ணனை தேடுறா குழந்தைய அப்படின்னு கிடைக்கல. உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ கண்ணனுக்கு ஒரு 7-8 வயசு தான், அது 7-8 மாதம். அதனால் அந்த வயசில் இருக்கிற ஒரு வயசு குழந்தைங்களை எல்லாத்தையும் கொல்லுன்ட்டான். 1000 குழந்தைய கொண்டுட்டானு. இப்போ அவன் என்னன்னா அந்த 1000ல் ஒன்றா தான் இருப்பான் கண்ணன். கதை முடிஞ்சு போச்சுன்னா அவன் நிம்மதியாக இருக்கிறான். ஆனால் அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்கன்னா கடத்தி கோடியில் வச்சு பழக்கொடியில் வச்சு வேறு யார் மூலியமாவோ அனுப்பிச்சு இங்கே வந்து கொண்டு வந்துடுறாங்க. சிவன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறாங்க. சிவன் மதுரையை ஆள்றாரு அவர். ஏன்னா அவன் பிரதர் தானே அவர். யார்? வாசுதேவர். அவர் வந்தால் சந்தேகப்படுன்னு அவர் அங்கேயே தான் இருக்காங்க. இவர் வந்து வேற ஆள் மூலியமாக அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து அந்த குழந்தை இவர் என்ன பண்ணுறாருன்னா பாதுகாப்பாக தன்னுடைய சிஷியர் நந்தி தேவர்னு இருக்கார் இல்லையா, அவர் வந்து 1000-2000 மாடுகள், அவர் ஏற்கனவே மாடு மேய்க்கிறவர் தான். மாடு தான் அந்த காலத்தில் வெல்த்து. அதெல்லாம் வச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் அவர் ஒரு 2000-3000 மாடுகளை வச்சுக்கிட்டு நந்தி தேவர் அதை வந்து நந்தகோபன் சொல்லிவிடுவாங்க. யார்? வைணவர்லாம் பேரை மாற்றிடுவாங்க, நந்தகோபன் அப்படின்பாங்க. கோவெல்லாம் வளர்க்குறதுனால கோபன் வச்சுக்குவாங்க இல்லையா. மாடுமே ஆக்சுவலாக வந்து நந்தி தான் அவர். அவங்க வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட கொடுத்து நீ வந்து இது மறைமுகமாக வச்சு வளர்ந்துறாங்க. அவர் மாடு மேய்க்கிறவங்களோட கூட வச்சுக்கிட்டு வளர்க்குறாரு. அப்படி வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது எப்படியோ வந்து பிரம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போகுது. பிரம்மா அங்கே நார்த்தில் இருந்தாலே அவர் திரும்ப சவுத்துக்கு வராரு. ஏன்னா இங்கே வந்து முருகரையும் விநாயகரையும் உடைக்கிறதுக்கு இங்கே வராரு. வந்து உள்ளே புகுந்து 2 காலி பண்ணுறாருங்க. காலி பண்ணும்போது இந்த உள்ளுக்குள்ளே பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரு செய்தி தெரியுது. இங்கே கண்ணன் இங்கே வந்து வந்துக்கிறான்னு தெரியுது. இந்த கண்ணன் மாடு மேய்க்கிறான், அவனை ஏதோ ஒன்று பண்ணலான்னு அவர் உள்ளே புகுந்து அடிக்க பார்க்குறாரு. கண்ணன் வந்து உஷாராயிட்டு உடனே மறைச்சிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஓப்பனாகவே கொண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா சிவனி என்ன பண்ணுறாருன்னா கண்ணனை கூப்பிட்டு இனிமேல் மறைமுகமாக நீ மாடுக்கிட்டு வைக்கிற போனால் அவனுக்கு ஆபத்து, முருகன் கூட போயிடு அப்படின்னு அகத்தியர் முருகன் சிவன் இந்த இவர் கண்ணெல்லாம் வச்சு குற்றாலத்தில் கொடுத்து பயிற்சி கொடுத்துடலாம், பாடிகார்டாக போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அங்கேருந்தவர் தான் அப்புறம் முருகர் வந்து நாட்டை விட்டு வெளியே போகும்போது பழனிக்கு போயிச்சுக்கிட்டு வந்துட்டு இதுக்கு போகிறார். எங்கே நம்ம ஐயப்ப மலைக்கு போகிறார். அப்போ வந்து கூட பாடிகார்டாக இவரும் போயிடுறார். இவர் 12ஆம் படி கருப்புன்றது இவர் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இது வரைக்கும் வந்து அவருக்கு தெரியாது யாருக்கு, கம்சனுக்கு வந்து இறந்துட்டான் தான் நினச்சிட்டு இருக்கிறான். இப்போ பிரம்மா வந்து அங்கே போவார், அப்புறம் இங்கே வருவார், அரசியல் பண்ணுவார். சவுத்தில் வருவார், அப்புறம் நார்த்துக்கு போவார். நார்த்துலேருந்து பேன் இண்டியா அவர் அந்த மாதிரி ஒரு அரசியல் அவர். அப்படி பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா சுப்பிரமணிய சாமி மாதிரி இங்கே நார்த்தில் பண்ணுவார், சவுத்தில் பண்ணுவார். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் அங்கே போகிறார். அங்கே போய் அவர் கமிஷன்கிட்ட சொல்கிறாரு, யோ நீ வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்கிற, அந்த பையன் வந்து அங்கே அங்கே இருக்கையா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஐயோ என்றைக்கு இருந்தாலும் அவன் அங்கே கூட்டு அவன்லாம் சேர்ந்துருக்கானுங்க. இப்போ மதுரை நம்ம கையில் இருக்குது, சவுத் மதுரை கிட்டத்தட்ட நம்ம கையில் இருக்குது. ராவணன் நம்ம பையன் இருக்கிறான், பெருமாட்டி தேவர் தான் இருக்கார். இருந்தால் கூட இவனுங்க வந்து ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்றானுங்க. இந்த முருகன், பரசுராமன், இவன் யூத் இவங்கெல்லாம் ஒன்றா சேருது, ஆஞ்சநேயர், இவனுங்க எல்லாம் ஒன்றா சேர்றதுனால நாளைக்கு இவனுங்க வந்து கொஞ்சம் தீவிரவாத குரூப் மாதிரி இருக்கானுங்க, 5 men army மாதிரி இருக்கானுங்க. இவனுக்கு என்றைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க. அது பிரம்மா அதெல்லாம் கணிக்கிறதுல ரொம்ப கரெக்டு.
அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் பார்த்து அவனை காலி பண்ணு அப்படின்னு ஒன்று. அவன் முதல்ல நாற்றுக்கு வந்தானுங்க, நான் முதல்ல ஒன்று தான் கை வைப்பானுங்க. ஏன்னா நீ ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்க, என்ன 1000 குழந்தைய கொண்டு இருக்குல்ல, அவனுக்கு கருவிலியாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது ஒரு விஷயத்தையும் சொன்னார், தேவிக்கு தான் உண்மையிலேயே வந்து சூரசேனனுடைய மகள், நீ வந்து கொஞ்சம் தத்து எடுத்து தான் வளர்த்துருக்காங்க, நீ ஒரிஜினல் கிடையாது நீ, அதனால் உனக்கு டோட்டலாக பதிவு போயிடும், அதை பார்த்துங்க இல்லையா அப்படின்ட்டாங்க. ஏன்னா விநாயகர் வேறு நீ மாப்பிள்ளையாக இருக்கிற, நாளைக்கு உனக்கு ஆபத்து வந்தால் விநாயகருக்கு ஆபத்து வந்துடும், விநாயகரை நான் இன்டர்நேஷ்னலாக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா தேடிட்டு இங்கே வராரு. தேடிட்டு மதுரைக்கு வராரு. மதுரை பகுதியில் இல்லை. அப்புறம் அந்த மாடு மேய்க்கிற அந்த இடத்துல இருப்பாரான்னு சொல்லி அந்த பக்கத்துக்கு போகிறாரு. ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்கே பார்த்தா நந்தி தான் இருக்கிறாரு. நந்திக்கிட்ட போயிட்டு எல்லாம் பார்த்து கேட்ட உடனே அவர் இருந்தாங்க, அவன் வெளியில் அங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டார் அவர். யார்? அவர் நந்திக்கிட்ட ஏதோ தகராறுலாம் பண்ணியிருக்காரு போல தெரியுது. நந்தி சொல்லிட்டாரு, இதெல்லாம் இங்கே வச்சுக்காத, அடிச்சுப்போ இல்லையா. நந்திக்கும் இவருக்கும் ஒரு மோதலே ஒன்று உருவாகியிருக்காங்க. இவர் பலராமனையும் பாதுகாப்பாக இங்கே அனுப்பிச்சிட்டார் நந்தி. ஓகே, அங்கே தான் இருந்தார் பலராமன். இந்த மாதிரி அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி சொல்லிட்டார். உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கடா போனானோன்னு இந்த மாதிரி கேரளா பக்கம் ஐயப்பன்கிட்ட எல்லாம் இருக்காங்கன்னு அது விஷயம் சொல்லிட்டான். நீ வேணும்னு நீ போய் அங்கே போய் பார்த்துக்கான்ட்டார் நந்தி. சொல்லிவிட்டு இப்போ வந்து சிவன்கிட்ட சொல்கிறார், இப்படி வந்தா எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு தஞ்சாவூருக்கு வந்து சொல்கிறார் இந்த மாதிரி விஷயத்த. அப்படின்னு இல்லையா, ஆபத்தியாவன் கண்ணன் எல்லாம் வந்து பாதுகாக்கப்படணும், இந்த டீம் தான் வந்து திரும்ப பெரிய வேலை பண்ண போகுது அப்படின்றாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறான், அந்த அவன் போய் வந்து எங்கள் இதுவில் ஐயப்பன் கோயிலில் வந்து கண்ணனை தேடிட்டு அவன் போகிறான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கண்ணன் நேராக எங்கே வராருனாக்கா திருப்பதிக்கு வராரு, சேஃப்டிக்கு. அங்கேருந்து எஸ்கேப். அங்கேருந்து அங்கே அவன் தேடிக்கிட்டு போனோடனே திருப்பதிக்கு வராரு. ஏன்னா அந்த பக்கத்தில் வந்து அவங்களுக்கு செல்வாக்கு அதிகம். மதுரை அந்த பக்கம் ராவணன் அவன் பக்கம் இருக்கிறான், என்னைக்கு இருந்தாலும் அங்கே மாட்டிக்குவாங்க இல்லையா. ஏன்னா இவனுக்கு ஒரு ரவுண்ட் கட்டுறானு, அதனால் நேராக திருப்பதிக்கு வந்துடலான்ட்டு வராரு. திருப்பதிக்கு வரும்பொழுது இப்போ திருப்பதி நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிற சிவனை நோக்கி தான் வராரு. ஓகே இல்லையா, சிவன் திருமால் 2 பேர் தான் அவனுக்கு பாதுகாப்பு கண்ணன். அப்படி வரும்போது வழியிலே மடக்கி அவனை கொல்றதுக்கு கம்சன் பிளான் பண்ணிட்டான். அவன் ஏதோ ஒரு படைகள் இடம் வரான். அவன் வந்து என்ன பண்ணுறான், கொண்டு வந்து மடக்கிறான். மடக்கும்போது இந்த சிவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எந்த காரணத்தை கொண்டும் கண்ணனை மிஸ் பண்ணாதீங்க இல்லையா அப்படின்னு ஒன்று அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பக்கம் படைகளை ரெடி பண்ணிக்கிட்டு போகிறார். அப்போ வந்து திருமாலுக்கு திருமண ஏற்பாடெல்லாம் மேலே நடந்துட்டுருக்குது. இந்த நேரம் உள்ளே போயிட்டால் சேஃப்டியாக அங்கேயே இருந்து எல்லாம் பண்ணிக்கலான்னு அப்படின்னு நினச்சி வராங்க. போகிற வழியிலே மடிக்கிறாங்க. மடிக்கிட்டால் திருப்பதிக்கும் வேலூருக்கும் இடையில் ஒரு இடம், அது நந்தி கோயில். அது இப்போ இருக்குது. இந்த கோயில் தலைவரலாறு எடுத்து பார்த்தோம்னா அதில் இருக்குது. அந்த பேரை டக்குன்னு நான் மறந்துட்டேன். அந்த 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 மலை மேலையில் என்ன இருக்குன்னா, அந்த மலைக்கு பேர் என்னென்னா, நந்தி கம்சனை கொன்ற பாவம் தீர அது வந்து வழிபாடு பண்ண இடம். கம்சனை யார் கொள்றாரு? நந்தி கொள்றாரு. அந்த கண்ணனை அடித்து காலி பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் காலி பண்ணிடுறாரு. அவரை நந்தி தான் காலி பண்ணுறாரு. இந்த நந்தியை நந்தகோபம்னு சொல்லி வரலாறுல மறைக்கிறாங்க. அந்த வந்து அப்போ அதை பண்ணிட்டார். அப்போ இங்கேயே கம்சன் இறந்துடுறான். ஓகே, கண்ணனை தேடி வந்தவனை வந்து நந்தி வந்து கொண்டுடுறாரு. இந்த செய்தி எல்லா இடத்துலையும் பரவு பர்டிகுலராக வந்து நந்தி வந்து கம்சனை கொண்டுட்டாருன்னு. உடனே என்னடா அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பிரம்மா அங்கே இருக்கிற விநாயகர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்சனுடைய பசங்க 2 பேரை வந்து இதில் கொண்டு போய் மதுரைக்கு ராஜாவாகிறாங்க. கம்சன் பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்கள கொண்டு போய் ராஜாவாகிட்டா
அந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அதாவது விநாயகருடைய பசங்க அது பண்ணுறாங்க. அப்படி அங்கே பண்ணும்பொழுது இங்கே என்ன பண்ணுறாருன்னா, சரி கமிஷனை கொண்டாச்சுல்ல, இனிமேல் வந்து அங்கே வேக்கண்ட் இருக்கு. அதனால இவனுக்கு ஒரு படையெல்லாம் திரட்டி, யாரு கண்ணனுக்கு, அந்த மதுரையை போய் நீ கேப்சர் பண்ண. ஓகே. நீ ஒன்று ஒன்றா நாம் பிடிப்போம். அவன் வரான் இல்லைங்க, பாஞ்சாலத்தை பிடிக்கிறானுங்க, அந்தாண்ட மதுரையை பிடிச்சிக்கிட்டானுங்க இல்லையா, அலைன்ஸு பண்ணுறானுங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் போய் அங்கே மதுராவை பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம காசியை பிடிச்சிடலாம் அப்படின்னு எங்கள் கண்ணனை ரெடி பண்ணி, கண்ணனுக்கு ஒரு பெரிய படையெல்லாம் ரெடி பண்ணி, பலராமரையும் கூட செட் பண்ணி, அவருக்கு ஏற்கனவே பக்கா பயிற்சி இருக்காங்க. இவங்க அங்கே அந்த ஐயப்பன் கோயிலில் குற்றாலத்தில் அகத்தியர் கொடுத்துருக்காரு பயிற்சி. எல்லாத்தோட அவர் இங்கேருந்து போகிறாரு, குஜராத்தை பிடிக்கிறதுக்கு போகிறார். போனால் அங்கே கண்ணன் வந்து கம்சனுடைய பசங்களுக்கும் கண்ணனுக்கும் கடுமையான போர். உள்ளே போந்து அடித்து மாறு வேஷத்தில் உள்ளே போகிறாங்க. அடித்து கம்சன் பசங்களை இது பண்ணிவிட்டு மதுராவை பிடிச்சிடுறாரு. மதுராவை பிடிச்சிட்டதுனால அவருக்கும் விநாயகருக்கும் கண்ணனுக்கும் கடுமையான போராகி போகுது. ஏன்னா தான் மருமகளை 2 பேரையும் கொண்டுட்டாங்க. அதாவது மருமகனை கொண்டுட்டாங்கல்ல. கண்டிப்பாக விநாயகருடைய மருமகன் தான், சராசந்தன் தான் இவர் விநாயகருடைய மருமகனை தான் கொண்டுட்டாங்க. முக்கியமான ஆள் இல்லை அவங்க கொண்டுட்டாங்கனால அது கடுமையான போர். அந்த போர் வந்து கண்ணனுக்கும் அவங்களுக்கு 2 பேருக்கு நடந்த போர் வந்து சாதாரண போர் இல்லை. 18 தடவை போரிட்டுருக்கார் யார், விநாயகர். கண்ணன் 18 தடவை அவர் தப்பிச்சு மதுராவில் இருந்து மறுபடியும் எதுக்கு போயிருக்காரு, குஜராத்தில் போயிருக்காரு. குஜராத் பக்கம் போய் அடிச்சிருக்காங்க. குஜராத்து உள்ளே போய் கோட்டை கட்டி, தண்ணியிலே கடல்லே ஒரு கோட்டை கட்டி அங்கே சேஃப்டியாக இருந்திருக்கிறாரு துவாரகாவில். அப்போ அதையும் போய் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் கடைசி நேரத்தில் கண்ணன் அங்கேருந்து தப்பிச்சு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, திரும்ப தமிழ்நாட்டுக்கே வராரு. ஓகே. அப்போ அந்த இடத்துல யார் ஆள்றாருனாக்கா விநாயகரும், விநாயகருடைய அந்த பேரனுங்க இருக்காங்களே, மகள் வைத்து பேரன் இருக்காங்களே, அவனுங்க மறுபடியும் இது பண்ணுறாரு. ஒரு கண்ணன் ஒரு அட்டம்ப்ட் தான். குஜராத்தை பிடிக்கலான்னு நினைக்கிறார் கண்ணன், ஆனால் முடியல. திருப்பி மகாராஷ்டிரா குஜராத்லாம் வந்து விநாயகருக்கு போயிடுது, கைக்கு போயிடுது. இவர் மறுபடியும் அங்கேருந்து தப்பிச்சு 2 பேரும் இங்கே வந்துடுறாங்க, சவுத்துக்கு வந்துடுறாங்க. ஓகே. இப்போ வந்ததுக்கப்புறம் தான் இந்த மன்னார் அது மட்டும் இல்லை, அங்கே சவுத்துக்கு வந்துடுறாங்கன்ற மட்டும் இல்லை, கண்ணனுக்கு வந்து அவங்களுக்கும் என்ன போட்டி, இன்னும் போட்டி அதிகமாகுதுன்னா, கண்ணன் போய் மதுராவை பிடிச்சதோடு நின்றுந்தா பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் ருக்குமணின்னு ஒருத்தருக்காங்க, அவங்க மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு பொம்பளை, பாமா ருக்குமணி சொல்கிறேன். ருக்குமணி. அந்த ருக்குமணி வந்து ஒரு ஒரு ராஜாவுடைய பொண்ணு. அது நான் பிராமண ராஜா தான். அந்த ருக்குமணிக்கு சுயம்பரம் நடக்குது. அந்த ருக்குமணியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யாருக்குன்னாக்கா, அவன் ஒருத்தருக்கான், யார் விநாயகருடைய அணியில் யாரோ ஒருத்தருக்காரு. அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த சுயம்பரத்தில் விநாயகர் எல்லாம் வராங்க. ஓகே. எல்லா ராஜாக்களும் வராங்க. இதில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, இந்த சுயம்பரம் இந்த அம்மாவுக்கு நடக்கும்போது ராமரும் சின்ன வயசாக இருந்து வராங்க. ஓகே. ஒரு அரசர்கள் எல்லாரும் கலந்துக்குவாங்க அதில். ராமர் லட்சுமணும் சின்ன ஏஜ், அந்த ஏஜில் வந்திருக்கிறாங்கன்னு ஒரு வரலாறு இருக்குது. கிருஷ்ணர் புராணத்தில் இருக்குது. பாகவத் கிருஷ்ணர் புராணம்னே ஒன்று இருக்குது. ஓகே. அதில் என்ன இருக்குன்னா, ருக்குமணி சுயவரத்தில் அப்போ தான் நமக்கே தெரியுது கிருஷ்ணர் ராமர் எல்லாம் ஒரே காலத்தவர்கள். எனக்கு நமக்கு அது ஒரு பெரிய எவிடன்ஸ். அதில் ராமரும் லட்சுமணனும் கலந்துருக்காங்க. ஏன்னா வடநாட்டில் இருக்கிற தென்னாட்டில் இருக்கிற எல்லாருமே கலந்துட்டுருக்காங்க. ஆனால் கண்ணன் வந்து உள்ளே போய் கலந்துக்கிறதுக்கு போகிறாரு. நீ அரசன் அல்ல, நீ அரச பாரம்பரியம் கிடையாது, நீ ஒரு வேரியர் தான். நீ இது வரைக்கும் என்ன அரசனாக இருந்திருக்கிற? உங்கள் அப்பா வந்து சிறையில் இருந்தார், அப்புறம் வெளியிலேருந்து போயிட்ட, நீ தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு போனேன். அங்கே போய் முருகன் கூட இருந்த, பாடி கார்டு வேலைலாம் பண்ணேன் இல்லையா? இப்போ திரும்ப வந்து சண்டை போட்டு சும்மா குறுக்கொழியாக பிடிச்சிருக்கிற. இப்போ நீ தோற்று போய் எங்கே போகிற? ஏதோ குஜராத்தில் போய் ஏதோ இது கேட்டு
ஒரு அட்டன் பண்ணி சும்மா ஒரு இது காட்ட வேண்டியிருக்க, நீ அரசு பாரம்பரியம் இல்லை, அதனால் நீ அன்ஃபிட் ஃபார் இந்த இது கலந்துக்கிறதுக்குன்ட்டாங்க. அவருக்கு ருக்குமணிக்கும் அவருக்கும் ஒரு லவ் இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த சுயம்பரம் நடக்கும்போதே உள்ளே போகுது. அது சுயம்பரத்தும் போது ஒரு கோயிலுக்கு அது வந்து கும்பிட்றதுக்கு கூட்டு போகிறாங்க. சுயம்பரத்துக்கு முன்னாடி சிவன் கோயிலில் கூட்டு போய் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு தான் கூட்டு போவாங்க. அந்த சிவன் கோயிலுக்கு உள்ளே போகும்போதே தூக்கிட்டு போயிட்டார். இங்கே சுயம்பரத்தில் வந்து ருக்குமணி இல்லை, தூக்கிட்டு போய் அவருக்கு கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டதுனால தான் அந்த ருக்குமணியை மீட்கிறதுக்கு தான் கிட்டத்தட்ட 17 தடவை கல்யாணம் நடக்குது. விநாயகருக்கும் கண்ணனுக்கும் நடக்குது. அது விநாயகருக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகி போச்சு.